டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ இப்போ வந்து ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ் இருக்கிறத கொஞ்சம் நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிலபஸ் டாபிக் வைஸ் தியரியை பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பத்தி பார்த்துருவோம். முக்கியம் பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். addition and elimination reaction. நமக்கு தெரியும் அடிஷன் எலிமினேஷன் ஒரு அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஒரு ஆர்கானிக்ல வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் நேச்சர் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டட் மீன்ஸ் என்ன இருக்கும் மேம்? அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா என்ன இருந்தால் அது அன்சாச்சுரேட் சொல்லுவோம். டபுள் பாண்ட் நேச்சர் சார். டபுள் பாண்ட் நேச்சர் அண்ட் ஃபுல் பாண்ட் நேச்சர். இது அன்சாச்சுரேஷன். ஓகேங்களா? எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் வந்து சாச்சுரேஷன். சாச்சுரேஷன் மீன்ஸ் சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அடிஷன் ரியாக்ஷன் அடிஷன்னா எது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இ பிளஸ் அண்ட் ஈக்குவலன்ட் மைனஸ். இ பிளஸ் மீன்ஸ் இது ஐடியா இருக்கா? இ பிளஸ்னா இ பிளஸ்னா எலக்ட்ரோஃபிலிக் சார். என்னா நியூக்ளியோஃபிலிக். ஓகே சார். இ பிளஸ் அப்படின்னா எலக்ட்ரோஃபில். என்ன அப்படின்னா அதாவது நியூக்ளியோஃபில் மேல மைனஸ் பண்ணது வந்து நியூக்ளியோஃபில் இருப்போம். இதெல்லாம் வந்து எலக்ட்ரோஃபில் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதை பத்தி முன்னாடி பார்ப்போம். இல்லை அப்ப அடிஷன்னா என்ன போய் ஆட் ஆகும்? எலக்ட்ரோஃபிலுக்கும் நியூக்ளியோஃபிலுக்கும் போய் ஆட் ஆகும். இல்லை ஆடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும் அப்படின்னா அதாவது ஆட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் அண்ட் தென் நியூக்ளியோஃபிலிக். ஓகேங்களா? ரெண்டுமே போய் ஆட் ஆகும். அதாவது அடிஷன் ரியாக்ஷன்னா எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும், நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும். அதுல இது ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும் எலக்ட்ரோஃபைல், அடுத்தது நியூக்ளியோஃபைல். என்ன ரீசன் சொல்ல முடியுமா? என்ன ரீசனால ஃபர்ஸ்ட் போய் எலக்ட்ரோஃபில் ஆட் ஆகுது? அடிஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ரிச்னு அர்த்தம். எலக்ட்ரான் ரிச் மீன்ஸ் ஆக்ட் அஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எது போய் ஆட் ஆகும்? ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி பீஸ் போய் ஆட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் போய் என்ன போய் ஆட் ஆகும்? எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும். புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன்? அடிஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும், அதுக்கு செகண்ட்ல நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும். அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது வந்து. இது புரியுதா? புரியுதா? மறுபடியும் சொல்லுவா உங்களுக்கு. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட் என்ன நடக்கும்? அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டுமே என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ரிச். ஏன்னா என்ன இருக்கு? பை பாண்ட் இருக்கு. பை பாண்ட்னால எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால இது ஆக்டர்ஸ் இட்ஸ் லைக் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணுவோம், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணும். இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இதுக்கெல்லாம் வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கு, அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆர் அதர்வைஸ் இஸ் கால்ட் என்னது? எலக்ட்ரோஃபைல். ஓகேங்களா? அப்ப ஒரு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும், அடுத்து வந்து ஆட் ஆகும் நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும். இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே சார். புரியுங்களா? அடுத்த பாயிண்ட் போகுது. செகண்ட் பாயிண்ட் அடிஷன் ரியாக்ஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்ன ரூல் அப்படின்னா மார்கானிகோவ் அண்ட் ஆன்டி மார்கானிகோவ்.
இந்த ரூல் எங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அடிஷன் ரியாக்ஷன்ல தான். எங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்லையும் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடிஷன் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் வந்து மார்கானிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ரூல். இதை பத்தி என்னன்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கம்பேரிசன் அடிஷனா என்ன, இது சும்மா உனக்கு வந்து நான் படிக்கும்போது எழுதி நோட்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இப்போ நான் உங்களுக்கு நடத்த போகிற டாபிக் ஃபுல்லாகவே எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா கிளைடன் புக் இருக்குல்ல, படிச்சுமே கிளைடன் புக். காலேஜ் லெவல்ல நான் பிஜி பாலிடெக்னிக்லாம் இந்த கிளைடன் புக் யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் மட்டும். இது ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட் புக். இது வந்து இந்த புக்ல இருந்து படிச்சது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க யூஸ் பண்ண ரூல் என்ன ரூல்? மார்கானிக்கோ வந்து ஆன்டி மார்கானிக் ரூல். ஓகேங்களா? அதுக்கு எடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்க வந்து யூஸ் ஸ்டாண்டர்ட் புக்கை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் புக் மீன்ஸ் நம்ம எதை ஃபாலோ பண்ண போதும்? பிசிக்கலுக்கு புரிஷமா போதும். அதே மாதிரி ஆர்கானிக் வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கா இருக்கட்டும், இன்ஆர்கானிக்கா இருக்கட்டும், அதாவது நார்மல் பிஎஸ் சோனி அண்டு பத்தானியா புக்கு, அதாவது அதே போதும். இதே நீங்க வந்து பிஜி அண்டு பாலி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தாண்டி நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. ஆர்கானிக் ஒன்லி என்னதான் கிளைடன் அண்ட் ஜெரிமாச் தான். ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம், டைப் ஆஃப் ரியாக்ஷனு, ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிளைடன் அண்ட் ஜெரிமாச். ஓகேங்களா? அதுல இருந்து தான் டைரக்டா நிறைய டைரக்ட் கொஸ்டின் அப்படி நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நடத்துறது ஃபுல்லா சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து நீங்க நோட்ஸ் கொடுக்குறீங்க, எழுதிக்கிறோம், ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இதை தாண்டி அந்த புக்கு நாங்க ஃபாலோ பண்ணுமா சார்? தேவையில்லை. நான் எடுத்துக்கிறது ஃபுல்லாக புக்கு தான் சார். அது சார் ஓகேங்க சார். ஏன்னா இதை தாண்டி படிக்க வேணாம்ல சார்? தேவையில்லை. ஏன்னா நம்ம எடுத்துக்கிறதே ஃபுல்லாகவே புக்கு தான் எடுத்துருக்கேன். வேற எதுவும் கோச்சிங் சென்டரோ நீட் சிலபஸ் எடுக்கவே இல்லை. ஃபுல்லாகவே புக்கு தான். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஓகே, அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது அடிஷன் ரியாக்ஷன் என்ன ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க? மார்கானிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த அடிஷன் ரியாக்ஷனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது என்ன தேவையில்லை? நோ நீடு கேட்டலிஸ்ட் சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெஷல் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன டைப் ஆஃப் அடிஷன் நடக்கும் அப்படின்னா 1-2 டைப் அடிஷன். அப்படின்னா இது ஐடியா இருக்கா? 1-2 அடிஷன்னா இது ஐடியா இருக்கா? ஏதாவது எக்ஸாம்பிள் பாருங்க. 1-2 கெமிக்கல் ஷிஃப்ட் சொல்லுங்க, அதானே சார்? 1-2 ஷிஃப்ட் வேற சார். அது ஷிஃப்ட். இது அடிஷன் வேற, ஷிஃப்ட் வேற. பொசிஷன்ல போயிட்டு நாங்க புரிஞ்சு இல்லாம இப்போ இது வந்து இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், இது தேர்டு, ஃபோர்த்து. ஓகேங்களா? இப்போ அடிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா எங்க வந்து அன்சாச்சுரேட்டட் நேச்சர் இருக்கோ அங்கதான் அடிஷன் நடக்கும். இந்த நான் எழுதிக்கிறதுல எங்க அன்சாச்சுரேட் நேச்சர் இருக்கு? 1 and 2 1 2 3 4 3 4. இப்போ சப்போஸ் அடிஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட்ல நடந்தா அதுக்கு எங்க நடக்கும்? 2 தான் நடக்கும். எங்க நடக்காது? 3 நடக்காது. அதாவது எப்படி நடக்காது அப்படின்னா 1 and 3 இந்த மாதிரியோ இல்ல 2 and 4 இந்த மாதிரி நடக்காது. இது ரெண்டுமே என்னது? 1,3 அடிஷன். கேட்டுங்களா? அது எங்க நடக்கும்? 1 and 2லையும் 3 and 4லையும் இப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா? இதான் 1-2 அடிஷன் பண்றது. புரியுதா அந்த பாயிண்ட் உங்களுக்கு? எஸ் சார். ஓகே சார். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்க என்னது? இப்போ எக்ஸாம்பிளா அல்கீன் எடுத்துக்கிறோம். அல்கீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடிஷன். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு H2 ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த அல்கீன் என்னவா மாறும்? அல்கீனை ஆட் பண்றோம். அல்கீன் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல
H2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது வந்து அல்கீன் ஃபார்ம் ஆகும். இதே அல்கேன் அல்கேன் வந்து ஆட் பண்ண ஃபார்ம் ஆகும் வந்து அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? மிக பேருக்கு ஓகே சார். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணா அடிஷன். ஆல் அடிஷன்ஸ் ஆர் ஆன்டி அடிஷன். மேக்சிமம் எல்லா அடிஷனையும் பத்தி இருக்கும் ஆன்டி அடிஷன் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆன்டி அடிஷன் இருக்கும் 80% அப்படின்னா சின் அடிஷன் வந்து 20% இருக்கும். ஆன்டி அடிஷன் சின் அடிஷன் பத்தி ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? ஆன்டி அடிஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா C பிளஸ் H2 அப்படின்னா இந்த H2 போய் ஆடாகும் போய் இங்க ஒரு, அதாவது சேம் சைடு போய் H ஆடானா இப்ப பேரு சின். இதே இது இங்க ஒரு H அது இந்த பக்கம் ஒரு H அப்படி இது வந்து என்னது ஆன்டி அடிஷன். ஓகேங்களா? இதுதான் இது சின் அடிஷன், இது ஆன்டி அடிஷன். அது ஆட் ஆகிற காம்பவுண்ட் வந்து சேம் சைட் போனா அது சின் அடிஷன், ஆப்போசிட் சைட்ல வந்து ஆன்டி அடிஷன். அப்ப அடிஷன்ல மேக்ஸிமம் இது நடக்கும் ஆன்டி அடிஷன். ஏன் என்ன காரணம் அப்படி பார்க்கும்போது இப்ப இங்க இது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ இதுல அது ஹச், இதுவும் ஹச், இதுவும் ஹச், ரெண்டுமே சேம் தானே? ரெண்டுமே சேமா இருக்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் இது ஹச் இது ஹச் போது ரெண்டுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? சேம் குரூப் சேம் சைடு போகும்போது ரெண்டுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இந்த ஹச்சுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? புரியுதுங்களா? இங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? ரிப்பல்சன் ஃபோர்ஸ் சார். சேம் சைடு ரிப்பல்சன், ஆப்போசிட்னா அட்ராக்ஷன். ஹாய் சார். சேம் குரூப் வந்து சேம் சைடு போகும்போது அந்த சேம் குரூப் என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னாலதான் மேக்சிமம் அடிச்சு எப்படி நடக்கும்? ஆன்டி பொசிஷன் நடக்கும், ஆப்போசிட் சைடு நடக்கும். புரியுதுங்களா? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், இதாயிடுச்சு. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சார். இப்ப இது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஏன் வந்து ஆன்டி அடிஷன் அதிகமா இருக்கு புரியுதா? ஓகே சார். இன்னும் சேம் சைடு வந்து ரிப்பல்சன் நடக்கும், அதனால ஆன்டி பொசிஷன் நடக்குது. அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா திஸ் நாட் கைனடிகலி நாட் கண்ட்ரோல்டு. சப்போஸ் ஒரு அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன செய்ய முடியாது? அதிகபட்சம் அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ண முடியாது. கைனடிகலி நாட் கண்ட்ரோல்டு, இதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? இதெல்லாம் பாயிண்ட் அடிஷன் ரியாக்ஷனோட பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம் மேம் சார்? Yes, sir. அடுத்த பாயிண்ட் என்ன எலிமினேஷன் ரியாக்ஷன்.
எலிமினேஷன். என்னென்ன டைப் ஆஃப் எலிமினேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது E1 எலிமினேஷன், E2 எலிமினேஷன், E1 CP எலிமினேஷன். ஓகேங்களா? இங்கேயும் இதுதான் எலிமினேட் ஆகும். எலிமினேட் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். ஓகேங்களா? இதுல எது ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியோஃபைல், அடுத்து எலக்ட்ரோஃபைல். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அடிஷன் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இங்க ஃபாலோ பண்ற ரூல் என்ன ரூல் அப்படின்னா சேட்சப் ரூல் அண்ட் ஹாஃப்மேன் ரூல். புரியுதுங்களா? அங்க என்ன பார்த்தோம்? அங்க என்னது? மார்கானிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ரூல். இங்க என்னது? சேட்சப் ரூல் அண்ட் ஹாஃப்மேன் ரூல். எங்க? எலிமினேஷன் ரியாக்ஷன்ல. அதுக்கடுத்து இங்க கேட்டலிஸ்ட் தேவைப்படாத மஸ்ட் நீட் கேட்டலிஸ்ட். கண்டிப்பா கேட்டலிஸ்ட் வந்து தேவை. மஸ்ட் லீட் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? இங்க நடக்கும். இங்க என்னது? எலிமினேஷன் ஆல்சோ 1-2 எலிமினேஷன். அடிஷனாலும் 1-2 பொசிஷன் தான். எலிமினேஷன் அப்படின்னா 1-2 பொசிஷன் தான். அடுத்து அதாவது எலிமினேஷன். இப்ப ஆன்டியா சின்ன பார்க்கும்போது ஆல் எலிமினேஷன்ஸ் ஆர் ஆன்டி எலிமினேஷன். ஆன்டி எலிமினேஷன் எல்லாமே ஆன்டி எலிமினேஷன் தான். சின் எலிமினேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது எங்க எலிமினேஷன்ல. அடுத்து என்னது? கைனடிக்கலி கண்ட்ரோல்டு. அவ்வளவுதான். அதே பாயிண்ட் தான் அங்க அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் இருக்கும். ஓகேங்களா? இது இங்க நடக்கிற இங்க என்ன பாசிபிள் ஆஃப் எலிமினேஷன்ஸ் இருக்கு? E1, E2, E1 CP. இங்க என்ன எலிமினேட் ஆகும்? அதே எலக்ட்ரோஃபைல் தான், அதே நியூக்ளியோஃபைல் தான். ஃபர்ஸ்ட் எது வந்து எலிமினேட் ஆகும்? நியூக்ளியோஃபைல் அண்ட் தென் எலக்ட்ரோஃபைல். அது இங்க ஃபாலோ பண்ண ரூல் என்ன ரூல்? சேட்சப் ரூல் அண்ட் ஹாஃப்மேன் ரூல். இங்க கேட்டலிஸ்ட் தேவைப்படாதா? மஸ்ட் நீட் கேட்டலிஸ்ட். அடுத்து இங்க நடக்கிற எலிமினேஷன் 1 எலிமினேஷன் and anti-elimination. This is kinetically controlled. இப்ப ஒரு அல்கேன் எடுத்து எலிமினேட் பண்ண நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அல்கேன் எடுத்து எலிமினேட் பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும்? அல்கீன் எடுத்து எலிமினேட் பண்ணா அல்கைன். இது அல்கேன் எடுத்து எலிமினேட் பண்ணா சார் அதான் அல்கைன் சார். ஒய் ட்ரிபிள் பண்றோம்ல அல்கைன். ஒய் அதான் சார் அல்கைன் தான். அல்கைன். ஓகேங்களா? அந்த அல்கைனை எலிமினேட் பண்ண என்ன ஆகும்? அல்கைன் அண்டர் எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன வரும்? என்ன ஃபார்ம் ஆகும்? அதான் ஹைட்ரஜன்ல இருக்காதுல்ல சார், கார்பன் தான் சார் இருக்கும். அதான் எலிமினேட் ஆகுமா ஆகாதா? ஏன் இது ஆக முடியும். CH ட்ரிபிள் பாண்ட் CH இது அல்கைன் தானே? ஈத்தைன் அஸ்லின். அப்ப இது வந்து எலிமினேட் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும் கேக்குறேன். நடக்குமா சார் இதுக்கப்புறம்? ஓகே இன்டர்மீடியட் ஓகே. நான் இது ப்ராடக்ட் கேக்குறேன். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா ஆகாதான் கேக்குறேன். ஆகாது சார். நான் இங்க இருந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுமா? அதாவது CH ட்ரிபிள் பாண்ட் C+ ஃபார்ம் ஆகுமா? இது வாய்ப்பு இருக்கா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து வெரி வெரி அன்ஸ்டேபிள். ஆமா அது ஃபார்ம் ஆகுது. ஒரு கார்பன் டபுள் பாண்ட் மேல வராது. அதே கார்பன் ட்ரிபிள் பாண்ட் மேலேயும் பிளஸ் வராது. என்ன ரீசன் அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும். அதாவது கார்பன் டபுள் பாண்டுக்கு என்ன ஹைபிரிடேஷன் இருக்கும்? sp2 இருக்கும். கார்பன் ட்ரிபிள் பாண்டுக்கு sp இருக்கும்.
ரெண்டுமே என்னது எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். ரெண்டுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்ன மீனிங் மேம்? எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்னது? எலக்ட்ரானை கெயின் பண்றது. எலக்ட்ரானை கெயின் பண்றது எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்றது. அப்புறம் ஒரு ஸ்பீசிஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணா, ஒரு ஸ்பீசிஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணா அது எதுவா சேஞ்ச் ஆகும்? பிளஸ்ஸா மாறுமா மைனஸா மாறுமா? நெகட்டிவா தான் மாறும். அப்ப இங்க இருக்கிற அல்கைனும் சரி அல்கீனும் சரி எப்படி மாறாது? பிளஸ்ஸா மாறாது. எப்படித்தான் மாறும்? மைனஸ் தான் மாறும். சப்போஸ் அது வந்து அல்கின் மேல பிளஸ்ஸோ அல்கின் மேல பிளஸ்ஸோ கொடுத்திருந்தா அது வந்து வெரி வெரி அன்ஸ்டேபிள், அது ஃபார்மே ஆகாது. புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா அது உங்களுக்கு? ஓகே. இப்ப இது வந்து எலிமினேஷன் பண்ண முடியுமா? முடியாதுன்னா பண்ணவே முடியாது, அண்டர் ஆகாது. சப்போஸ் ஆனா என்ன நடக்கும்? சி 4 பாண்டு சி, கார்பன் கார்பன் கையில் 4 பாண்ட் ஃபார்ம் ஆகுமா? ஆகும், வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு 2 ஆட்டம், இப்ப எக்ஸாம்பிளா இப்ப ரீனியம் ஞாபகம் படிச்சீங்களா? ரீனியம் படிச்சீங்களா? இப்ப ரீனியம், அந்த ரீனியத்துக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 4 பாண்ட் ஃபார்ம் ஆகும், 5 பாண்டுமே ஃபார்ம் ஆகும். கார்பன் கையில என்ன ஃபார்ம் ஆகாது? 4 பாண்டு ஃபார்மே ஆகாது, இது வாய்ப்பு கிடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அல்கைன்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்காது. இதான் பாத்தீங்கன்னா அடிஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் இன் எலக்ட்ரோஃபில் அண்ட் நியூக்ளியோஃபில். எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் எலிமினேஷன் எப்படி நடக்கும் அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, எது இருந்தா நடக்கும் அப்படின்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா நடக்கும். எது எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன் பண்றது. இது நியூக்ளியோஃபிலிக் எலிமினேஷன் எப்படி நடக்கும்? இது பேர் என்ன பேரு சொல்லுங்க? செகண்ட் ஒன் சார், சைடுக்கு இன்னொரு நேம் இருக்கு வந்து நைட்ரைல். சார் கார்பன் நைட்ரைல் சொல்லலாமா? நைட்ரைல். ஓகேங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது கார்பன் கார்பன் அல்கீன் அண்ட் அல்கைன்ல எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன் நடந்தா அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பிளஸ் இ எஃபெக்ட் சொல்லுவாங்க. இது மைனஸ் இ எஃபெக்ட். இது பார்ப்போம். பிளஸ் என்னன்னா என்ன அப்படின்னா இங்க வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் சொல்லலாம், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஓகேங்களா? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பின்னாடி பார்ப்போம், இதே சாப்டர்லாம் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அதாவது எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன்ல இருக்கிற எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்? பிளஸ் இ எஃபெக்ட். பிளஸ் இ எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் இருந்தா, எலக்ட்ரானை கொடுக்குற நேச்சர் இருந்தா அது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பிளஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். புரிஞ்சு? இப்போ எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்ல, இங்க இது என்னது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அல்கீன், அதுல அங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் ரிச் கேரக்டர் இருக்கா இல்லைங்களா? அது இருக்கு, அங்க இருக்கு பை பாண்ட் இருக்கு. இங்க எலக்ட்ரான் ரிச் கேரக்டர் இருக்கா? இதுல பை பாண்ட் இருக்கு.
இருக்கு. அப்ப இருக்கு சார். எலக்ட்ரான் ability. அப்ப எலக்ட்ரான் பிரைட் பண்ணா ஏதாவது ஒரு குரூப் வந்து எலக்ட்ரான் பிரைட் பண்ணா இதுவா மாறும், பிளஸ்ஸா மாறும். சோ பிளஸ் இ எஃபெக்ட். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த சிஓல சிக்கு ஓகேல என்ன பாண்ட் இருக்கு, ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்கா? இந்த ரெண்டுல இது வீக்கஸ்ட் பாண்ட் இது ரெண்டுல. பை பாண்ட் பை சார். பாண்ட். பை பாண்ட் பிரேக் ஆன பை பாண்ட் எங்க போகும்? பை பாண்ட் பிரேக் ஆகுது. பை பாண்ட் பிரேக் ஆகும்போது அங்க ஓ வந்து மைனஸா மாறிடுது சார் மேல. அதான் சார். ஓகே சார். அதாவது இங்க நடக்கிற ஃபிஷன் என்ன ஃபிஷன்? ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். அதான் பின்னாடி பார்ப்போம். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப இது ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ஆகும் பிளஸ் ஆகும். அப்ப இந்த கார்பன் என்ன சார்ஜ் இருக்கு? பிளஸ் சார்ஜ் இருக்கு. பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இது வந்து இதோட போய் அட்டாக் ஆகும். எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் அட்டாக் ஆகும். எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டோட அட்டாக் ஆகும். அப்ப அதான் அது மைனஸ் சி எஃபெக்ட் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட். So the electrophilic elimination reaction follows Markovnikov rule and anti-Markovnikov rule. இது electrophilic elimination மட்டும். புரியுதா? நியூக்ளியோபிலிக் நோ ரூல் ஃபாலோடு, எந்த ரூலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 to shift possible. 1 to shift possible. இங்க no 1,2 shift possible. இங்க அதாவது என்ன அங்க வந்து rearrangement possible. இங்க no rearrangement possible. சார் மேம் டவுட் கேட்கும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மைக்க மீட் பண்ணிருங்க. அடுத்த பாயிண்ட். ஓகே சார். அடுத்த பாயிண்ட் கேட்டலிஸ்ட். இங்க நோ நீட் கேட்டலிஸ்ட். these also no need catalyst. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அது சார் மேம் இது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் ரெண்டுக்குமே சார் ரெண்டுக்குமே கேட்டலிஸ்ட் தேவைப்படாதா சார்? தேவைப்படாது. சார் ரீஏஜென்ட் வேற கேட்டலிஸ்ட் வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம், ஆனா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், டெம்பரேச்சர் பிரஷர் யூஸ் பண்ணுவோம். தவிர செப்பரேட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த ரெண்டையும் எது அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் எலிமினேஷன் ரியாக்ஷன். இது எப்படி நடக்கும் பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் பார்ப்போம். என்ன காம்பவுண்ட் சொல்லுங்க? என்ன காம்பவுண்ட்? அல்கீன் காம்பவுண்ட். ஓகேங்களா? இது என்ன ரியாக்ட் ஆகுது? H பிளஸ். H பிளஸ் மீன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளா HCl. ஓகேங்களா? இது எப்படி ஆன்சர் மாறும்? H பிளஸ் Cl மைனஸ். என்ன ரியாக்ஷன்? சரி, இது வந்து
இது வந்து என்னன்னா எலிமினேஷன் கிடையாது, அடிஷன் ரியாக்ஷன். இது மார்க் ரோடு தான் சார் இது. அடிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ அடிஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். அடிஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் ஆகும். அதாவது ஹச் வந்து சிஹெச் ஆட் ஆகும். அதாவது மார்க்கோனி ரூல்ல பல்க் குரூப் வந்து ஹச் ஆட் ஆயிரும், கம்மியான குரூப்ல சிஎல் ஆட் ஆயிரும். ஓகே, அதாவது என்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம், என்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும்? கச் பிளஸ், அதாவது எலக்ட்ரோஃபிலிக். அதுக்கு அடுத்து நியூக்ளியோஃபில் ஆட் ஆகும். அப்ப இங்க இருக்குது இது எலக்ட்ரோஃபில், ஹச் பிளஸ் நியூக்ளியோஃபில் எழுது எலக்ட்ரோஃபில். அப்ப என்ன ஆகும்? நம்ம தெரியும். இப்போ எக்ஸாம்பிளா கைட் பண்ணிட்டு பாருங்க. இந்த பாண்ட் ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்2, இங்க எது அன்சாச்சுரேட்டட் நேச்சர், இது இதான் அன்சாச்சுரேட்டட் நேச்சர். அப்ப இங்க இருக்கிற பை பாண்ட் பிரேக் ஆகும். பை பாண்ட் பிரேக் ஆனா என்ன ஆகும்? ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு என்னது? ஒன்னு மைனஸ் இங்க போலாம், பிளஸ் இங்க போலாம். ஓகேங்களா? இன்னொரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இருக்கு? அதே இது ஆர் சிஹெச் சிஹெச்2. இன்னொரு வாய்ப்பு என்னது? ஒண்ணு இங்க பிளஸ் வரலாம், இங்க என்ன வரலாம்? மைனஸ் வரலாம். இதானது அதாவது பாண்ட் பிரேக் ஆகும்போது, அந்த பை பாண்ட் பிரேக் ஆகும்போது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன டைப் ஆஃப் கார்போகேட்டையான்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன டைப் ஆஃப் கார்போகேட்டையான்? என்னது? இது பிரைமரி கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? ஒரு கார்போகேட்டையனோட டைரக்டா ஒரு கார்பன் இருந்தா, இதுக்கு அடுத்து 6 இருக்கு, டைரக்டா என்னது? ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப என்னது? பிரைமரி. இதே ஒரு கார்போகேட்டையனோட டைரக்டா 2 கார்பன், அப்ப இது என்னது? செகண்டரி. இதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி கார்போகேட்டையன் அப்படின்றது. ஓகேங்களா? மேம் புரியுதுங்களா சார்? சார் அப்படி பார்த்தா இங்க ஒரு கார்போகேட்டையான் வரணும் என்ன சார்? அந்த சிஹெச் பிளஸ் போட்டுக்கலாம், இங்க ஒரு கார்பன் வரணும். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? சார் இப்போ இல்ல செகண்ட்ல இப்போ அதான் இங்க 6 இருக்குல்ல, இங்க 6 இருக்குல்ல, 6 என்னது? அல்கைல். 6 மேல அதே மாதிரி தான் சார் இருக்குது. இல்ல மேல அதே மாதிரி தான் இருக்குது. மேல வந்து இந்த கார்போகேட்டையனோட டைரக்டா ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஆமா, அதாவது இது கார்போகேட்டையன் சார், இதோட டைரக்டா ஒரு கார்பன், அதுக்கு அடுத்து 6 இருக்கு. அடுத்து இது கார்போகேட்டையன், டைரக்டா இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு 6. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? இந்த கார்போகேட்டையன் பார்க்கும்போது டைரக்டா ஒரு கார்பன் தான், இந்த கார்போகேட்டையன் பார்க்கும்போது டைரக்டா 2 கார்பன். அதனால இது என்னது? பிரைமரி. இது என்னது? மேம் உங்களுக்கு ஓகேவா? மேம் ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அனிஷா மேம் உங்களுக்கு ஓகேவா? புரியுதா? அது இது வரைக்கும் புரிஞ்சுங்களா ஆர்கானிக்? அனிஷா மேம் சார் புரிஞ்சு. ஓகே ஓகே. சுபாஷி மேம் உங்களுக்கு புரியுதுங்களா மேம்? ஓகே சார் புரிஞ்சு. புரிஞ்சு சார். ஓகே ஓகே. கலைச்சல மேம்? ஒன் டிகிரி 2 டிகிரி போட்டிருக்கீங்களா சார்? மேம் அது சொல்லுங்க மேம். ஆமாங்க சார். சொல்றேன், அப்படியே கவனிங்க. கொஞ்சம் மீட் பண்ணிக்க சொல்றேன் மேம். கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிளா CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2,
இது பிளஸ், இது மைனஸ். இது CH3 CH2 பிளஸ், இன்னொன்னுல CH3 CH3 பிளஸ், மூணையும் வேற வேற. ஓகேங்களா? நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த கார்போகேட்டையான் இருக்குல்ல, அதை தான் பார்க்கணும். இந்த கார்போகேட்டையான் இங்கே இதை பார்க்கணும், இங்கே இதை பார்க்கணும். அந்த கார்போகேட்டையோட டைரக்டா எத்தனை கார்பன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்த கார்போகேட்டையோட டைரக்டா எத்தனை கார்பன் இருக்கு? 1 and 2. அப்ப இது என்னது? 2 கார்பன் இருக்கு, செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? இது இந்த கார்போகேட்டையான்ல இந்த கார்போகேட்டையோட டைரக்ட்ல கார்பன் இருக்கு, ஒரே ஒரு கார்பன் தான். அப்ப இது என்னது? பிரைமரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? அடுத்து இந்த கார்போகேட்டையோட டைரக்டா 3 கார்பன், அப்ப இது என்னது? டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஓகே மேம், புரியுதா மேம்? Okay, clear, sir. Thank you, sir. Thank you மேம். அடுத்து ஓகே, அப்படியே பாத்துங்க. இப்ப நம்ம இன்டர்மீடியட் படிக்கும்போது பார்ப்போம். அதாவது ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது எந்த கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா டெர்ஷியரி கார்போகேட்டையான். அடுத்து செகண்டரி கார்போகேட்டையான், அடுத்து பிரைமரி கார்போகேட்டையான். இதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அப்ப எப்பயுமே ஒரு ரியாக்ஷன், ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னா பை த்ரூ த ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியாக என்ன செய்யும்? நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? நம்ம என்ன தெரியும்? அப்ப கார்போகேட்டையானா இருக்கட்டும், கார்பேனையானா இருக்கட்டும், ஃப்ரீ ரெடிகலா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன தேவை? ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தேவை. ஸ்டெபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கார்போகேட்டையான் பொறுத்தளவுக்கு இதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அப்ப எது லீஸ்ட் ஸ்டேபிள் போட்டிருக்கீங்க சொல்லுங்க? எது லீஸ்ட் ஸ்டேபிள்? பிரைமரி செகண்டரி ஆர்டர். இந்த செகண்ட் உள்ளது சொல்லுங்க மேம். சரி, ஓகே, சொல்லுங்க. இதுல இந்த ஆர்டர்ல எது லீஸ்ட் ஸ்டேபிள்? எது? Primary carbocation. பிரைமரி கார்போகேட்டையான். எது மோஸ்ட் ஸ்டேபிள்? Tertiary carbocation. டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்ப இப்ப இங்க நம்ம எழுதிக்கிற ரியாக்ஷன்ல இது என்னது? இது பிரைமரி, இது செகண்டரி. இதுல இது மோஸ்ட் ஸ்டேபிள்? செகண்டரி. செகண்டரி தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? இப்ப நம்ம ரியாக்ஷன் ஃபுல் பண்ணிடுவோம். இப்ப இங்க இருக்கு H பிளஸ் இருக்கு, C மைனஸ் இருக்கா? அப்ப R C H, இந்த CH என்ன ஆட் ஆகும்? CH இங்க நேச்சர்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன ஆட் ஆகும்? H ஆட் ஆகும். H சிங்கிள் பாண்ட் CH2 Cl. ஓகேங்களா? அது இந்த ரியாக்ஷன்ல R CHCl சிங்கிள் பாண்ட் CH3. கேட்டுங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் எது வழியா ஃபார்ம் ஆகுது? த்ரூ பிரைமரி கார்போகேட்டையான், இது த்ரூ செகண்டரி கார்போகேட்டையான். அப்ப எது மோஸ்ட் ஸ்டேபிள்? இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆகாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சின்ன பையன் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்? எஸ் ஓகே. சார். இப்ப நம்ம சொன்ன இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் பிரைமரி கார்போகேட்டையான் என்ன ஃபார்ம் ஆச்சு? R CH2 Cl ஃபார்ம் ஆச்சு. செகண்ட் ரியாக்ஷன்ல ஃப்ரம் செகண்டரி கார்போகேட்டையான் R CHCl தான் ஃபார்ம் ஆச்சு. எது மோஸ்ட் ஸ்டேபிள்? இது என்னது? மோர் ஸ்டேபிள். ஏன்?
செகண்டரி. இது என்னது? லெஸ் ஸ்டேபிள். ஏன் லெஸ் ஸ்டேபிள்? இது என்னது? பிரைமரி கார்போகேட்டையான். ஓகேங்களா? எதுவும் பார்த்தோம். இது இது என்ன ரியாக்ஷன்? ஆக்சுவலா என்னது? அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சார் மார்கோனிக் ரூல் சார். வந்து ஆன்டி மார்கோனிக் ரூல். அப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எது மோர் ஸ்டேபிளோ அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? மார்கோனிக் ரூல். மார்கோனிக் ஃபாலோ பண்ணும். லெஸ் ஸ்டேபிள் வந்து ஆன்டி மார்கோனிக். ஆன்டி மார்கோனிக். ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா சாரி இஸ் ஃபார் அடிஷன் ரியாக்ஷன். ஏன் அப்ப என்ன ஃபாலோ பண்றோம்? மார்கானிக்கும் ஆன்டி மார்கானிக் ஃபாலோ பண்ணோம்ல. அடிஷன் ரியாக்ஷன் இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எழுதும்போது பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? டவுட் இருக்கு இது வரைக்கும்? சார் இப்ப என்ன சொன்னீங்க? டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல. இதுல வந்து இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்றோம்? அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போது என்ன அப்படின்னா இப்ப பார்த்தோம்ல இது என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இப்ப பார்க்கறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இது எப்படி நடக்குன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு நேம் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. ஆல்டிஹைடு குரூப் சார். ஆல்டிஹைடு குரூப். ஆல்டிஹைடு குரூப்புக்கு காமன் நேம் சொல்லுங்க சார். காமன் நேம் சொல்லுங்க. இது பேர் சொல்லுங்க. காமன் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு நேம் என்னது? HCN அப்படின்னா நேம் HCN மேம். HCN ஹைட்ரஜன் சயனைடு சார். ஹைட்ரஜன் சயனைடு. ஓகே. ஹைட்ரஜன் சயனைடு. ஓகேங்களா? இது போய் அயன்ஸா மாறும். H பிளஸ் ஆகும். C மைனஸா மாறுமா? அதுக்கு அடுத்து இது எப்படி பாண்ட பிரேக் ஆகும்? இது மைனஸ் ஆகும். இது பிளஸ் ஆஃப் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டெப் பாருங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஆட் ஆகும் அப்படின்னா எது ஆட் ஆகும்? சி மைனஸ் ஆட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர் CO மைனஸ் கீழே CN அண்டு H. அதுக்கு என்ன ஆகும்? H பிளஸ் ஆட் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? RCOH H அண்டு CN. இதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன போய் ஆட் ஆகும்? எலக்ட்ரோஃபைல். இங்க என்னது? H பிளஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? இதே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இது போய் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும். இங்க என்னது? CN. புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே நேம் இருக்கு. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும். ஒரு பிளஸ் சார்ஜ் உள்ள ஒரு அயான்ஸ் போய் ஆட் ஆகும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் எது ஆட் ஆகும்? ஒரு நியூக்ளியோஃபைல் ஆர் மைனஸ் சார்ஜ் இருக்கிற ஒரு ஸ்பீஸ் போய் ஆட் ஆகும். இது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஏதாவது ரூல் ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னேன். மேலே போட்டிருக்கேன். நோ ரூல் ஃபாலோடு. அதாவது இங்க மாறி எங்க நான் பார்த்தோம்ல இது மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க? ரூல். அதாவது ஆன்டி மார்கானிக் ரூலும் மார்கானிக் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்க? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா?
சார் மேம் ஓகேவா அது புரியுதுங்களா? அது அடிஷன் ரியாக்ஷன்ல எலக்ட்ரோஃபிலிக் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஓகே ரியாக்ஷன். Okay, sir. ஓகே ஓகேம்மா. அடுத்த டாபிக் அடுத்து நான் பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்கானிக்கும் அண்ட் ஆன்டி மார்கானிக். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து ரியாக்ஷன் பார்ப்போம். Marconic rule, anti Marconic rule. ஓகேங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க சப்ஸ்டேட் எப்படி இருக்கும்? அன்சிமிட்டியா இருக்கும். அன்சிமிட்டி மீன்ஸ் என்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? ரெண்டு பக்கம் சொல்லுங்க சார். அன்சிமிட்டினா ரெண்டு பக்கம் சமம் இல்லாம இருக்குது சார். சமம் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? எந்த ரெண்டு பக்கம்? எதுக்கு ரெண்டு பக்கம்? அந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல சார், டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கம். அதாவது கார்பன் பாண்ட். இல்ல பாருங்க, இந்த ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு? ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆகுது சார். அப்ப இதுல சிமெட்ரி. இங்க இது என்னது? இது என்னது? அன்சிமெட்ரி. ஓகேங்களா? அப்ப மார்கானிக் ரூலா இருக்கட்டும் இல்ல ஆன்டி மார்கானிக் ரூலா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டேட் ஆர் ரியாக்டன்ட் எப்படி தான் இருக்கணும்? அன்சிமிட்டியா தான் இருக்கணும். ஓகேங்களா? Yes, sir. அடுத்து செகண்ட் பாயிண்ட், reagent also anisymmetry. இங்க என்னதான்? reagent also anisymmetry. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா HX H2O ROH. புரியுதுங்களா? இங்க என்னது? இது வந்து சிமிட்ரி அன்சிமிட்ரி. அது வந்து எல்லாமே இது ஆன்சர் மாறும். ஃபர்ஸ்ட் ஒன் H பிளஸ் X மைனஸ், இங்க H பிளஸ் OH மைனஸ், இங்க R பிளஸ் OH மைனஸ். இங்க இருக்க எல்லா ஆன்சரும் சேமா இருக்கா இல்ல டிஃபரா இருக்கா? இதான் ரீஏஜென்ட். இந்த ரீஏஜென்ட் இங்க சிமிட்ரியா இருக்கா அன்சிமிட்ரியா இருக்கா? அதை மாதிரி சொல்லுங்க. அன்சிமிட்ரி சார். டிஃபரெண்டா தான் இருக்கு. எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. அப்ப என்ன வந்து அன்சிமிட்ரி. ஓகேங்களா? அதே இது இங்கேயும் அன்சிமிட்ரி தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா HCl HBr HI இதெல்லாம் இன்வால்வ் ஆகலாம். ஆனா ஒன்லி ஆன்டி மார்கானிக்ல என்னதான் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஒன்லி HBr தான் இன்வால்வ் ஆகும் as a reagent. ஓகேங்களா? reagent only HBr with இது பேர் என்ன பேரு? ஹைட்ரஜன் பெராக்சைடு. பெராக்சைடு இது ரெண்டும் சேர்ந்தா சப்போஸ் ஒரு அன்சார்ஜ் இந்த மாதிரி அல்கின் கொடுத்துட்டு ஆரோ மார்க் மேல இந்த மாதிரி HBr H2O2O ஆர் BH3H2O2O கொடுத்தா அது என்ன ரூல்? அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? ஆன்டி மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இது பேர் என்ன பேரு சார்? இந்த ரியாக்ஷன் பேர் என்ன பேரு சார்? மேம் சொல்லுங்க. அது ஆன்டி மார்கானிக் ரூல் தான். ரியாக்ஷன் பேர் கேட்கிறேன். BH3 with H2O2 இருந்தா அந்த ரியாக்ஷன் பேர் என்ன பேரு?
மேம் கேட்கல மேம். ப்ரோமினேஷனா? இல்ல மேம், அங்க புரோமின் இல்லையே, போரான் இருக்கே. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது வந்து. ஸ்கூல் புக்ல செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் நினைக்கிறேன். இது ஐடியா இருக்கா? ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனா சார்? எஸ், ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன், இந்த ஹைட்ரோபோரேஷன் reagent also used as a used as a reagent in anti-marganic rule. ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்கானிக் ரூல் அப்படின்னா ரீஜன் என்னது, அன்சிமிட்டி தான். இங்கேயும் அன்சிமிட்டி தான். ஆனா இங்க என்ன இருக்கலாம், ஹெச்எக்ஸ் ஹெச்சிஎலா இருக்கலாம், இல்ல ஹெச்பியா இருக்கலாம், இல்ல ஹெச்ஏ இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், ஆர்ஓஹெச் அல்கஹாலா இருக்கலாம். ஆனா ஆன்டி மார்கானிக்ல ஒன்லி என்னதான், ஹெச்பிஆர் வித் பெராக்சைடு, வித் பெராக்சைடு. ஓகேங்களா? ஸோ இங்க பெராக்சைடு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரியல் யூஸ் பண்ணதுனால இந்த ஆன்டி மார்கானிக் ரூலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா, அதாவது பெராக்சைடு எஃபெக்ட். பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கேராஸ் எஃபெக்ட். எதுக்கு? ஆன்டி மார்கானிக் இன்னொரு நேம். எது யூஸ் பண்ணதுனால? அந்த பெராக்சைடு யூஸ் பண்ணதுனால மட்டும். புரியுதுங்களா? அது இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? Yes, sir. ஓகே சார். ஓகே, அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்க ஃபார்ம் ஆகிற, அதாவது எங்க மார்கானிக் ரூல், இது மார்கானிக் ரூல், இது ஆன்டி மார்கானிக் ரூல். ஆன்டி மார்கானிக் ரூல். இப்ப இந்த ரெண்டுல என்ன என்ன டைப் ஆஃப், அதாவது இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுமா இல்ல டிரான்சிஸ்டேட் இது சொல்லிக்கல, டிரான்சிஸ்டேட் அண்ட் இன்டர்மீடியட் இதை பத்தி சொன்னேன். ரெண்டுல எதுக்கு வந்து ஆஃப் லைஃப் கம்மியா இருக்கும்? ஆஃப் லைஃப் எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்? டிரான்சிஸ்டேட்டுக்கா இல்ல இன்டர்மீடியட்டுக்கா? சொல்லிட்டேன் சார். டிரான்சிஸ்டேட் தான் ஃபார்ம் ஆகும் இருக்கும். என்ன இருக்கும்? ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும் வந்து, கார்போஹைட்ரேட் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஆன்டி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, பெராக்சைடு சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு இங்க என்ன அப்படின்னா, இங்க அதாவது இன்னும் புரிஞ்சுக்கோங்க, இங்க என்னது 1-2 ஷிஃப்ட் பாசிபிள், இங்க 1,2 ஷிஃப்ட் நாட் பாசிபிள். அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்ஷன்ல கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆனா, கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆனால் அங்க என்ன பாசிபிள்? 1-2 ஷிஃப்ட் பாசிபிள். 1-2 ஷிஃப்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆனா அங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா 1-2 ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகும். இங்க கார்போஹைட்ரேட் ஆன்டி மார்கானிக்ல கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதா? சொல்லுங்க. ஆன்டி மார்கானிக்ல உள்ள கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதா, ஃபார்ம் ஆகலையா? ஃபார்ம் ஆகாது. ஸோ அங்க என்ன ஃபார்ம் பாசிபிள் கிடையாது. rearrangement 1-2 shift or rearrangement not possible. இது இங்க வந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆனதுனால என்ன பாசிபிள்? 1-2 shift பாசிபிள் ஆர் rearrangement பாசிபிள். ஓகேங்களா?
அடுத்து பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா அடுத்த பாயிண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மெக்கானிசம் பார்க்கும்போது இது ஆன்டிபாடி வந்து அயானிக் மெக்கானிசம். இது ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம். ஸோ இங்க இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனதுனால இது என்ன மெக்கானிசம்? அயானிக் மெக்கானிசம். இங்க டிரான்சிஸ்டிவ் ஃபார்ம் ஆனதுனால இது என்ன மெக்கானிசம்? ஃப்ரீ ரெடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆயிடுது, என்ன ஃபார்ம் ஆகும்? நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம்டு த்ரூ ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ப்ராடக்ட் ஃபார்ம்டு த்ரூ ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இது புரியுதுங்களா? formed through unstable carbocation. இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட் புரியுதா? ஏன் அதாவது கார்போகேட்டையான் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியா ஃபார்ம் ஆனாதான் என்னது எதை ஃபாலோ பண்ணு சொன்னேன் முன்னாடி பாயிண்ட்ல இங்க சொல்லிக்க பாருங்க. ஸ்டேபிள் கார்போகேட்டையானா அது என்னது மார்கானிக் ரோல், லெஸ் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அது என்னது ஆன்டி மார்கானிக் ரோல். அதான் அங்க எழுதிக்க வர முடியாது. சார் ஒன்ஸ் சொல்லுங்க சார், லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க சார் ஒரு தடவை. இல்ல மேம், அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ல மெனி டைப் ஆஃப் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மெனி டைப் ஆஃப் கார்போகேட்டையான்ஸ்ல லெஸ் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இருக்கும், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு டைப் ஆஃப் கார்போகேட்டையான்ல மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனா அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணும். லெஸ் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வழியா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனா அது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? ஆன்டி மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணும். இதுதான் அந்த பாயிண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கானிக் ரூல். மார்கானிக் ரூலை பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அப்ப அதை சொன்னதான் கொஞ்சம் எக்ஸ்பெண்டா சொல்லிடுறாங்க. CH3 CH3 H. இது நேம் சொல்லுங்க. இதோட நேம் ஐபாக் நேம் சொல்லுங்க. ஐபாக் யோசிக்க கூடாது, டக்குனு பார்த்து சொல்லிடணும். த்ரீமெத்தில் அதாவது பியூட்டி ஒன் ஹீல்ஸா ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு கைட் தான் சரிங்களா? ஓகே, இப்ப இந்த அல்கீனோட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ட் வித் HBr சேர்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இது என்ன ரியாக்ஷன்? ஆக்சுவலா அடிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன் வந்து அதாவது எலக்ட்ரோஃபிலிக். இது சொல்லுங்க, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனா இல்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனா? இப்ப இது இந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருக்கு, ரியாக்ட் வித் HBr. அப்ப ரெண்டும் சேரும் போது இது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனா இல்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்? அது மாதிரி சொல்லுங்க. சார் மேம் சொல்லுங்க சார். இது அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லலாம். என்ன சொல்லிருக்க? எலக்ட்ரோஃபிலிக் சார். எலக்ட்ரோஃபிலிக் அப்படி என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். மைனஸ் இல்ல சார், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். நியூக்ளியோஃபிலிக் அப்படி என்ன இருக்கும்? கார்பன் காம்பவுண்டும் சைனைட் இருக்கும். இங்க என்ன இருக்கு? இங்க இருக்கு அல்கீன் இருக்கு. அப்ப என்னது
electrophilic addition reaction. Electrophilic. Electrophilic என்னது பிளஸ். இப்போ இந்த HBr இது பிளஸ், H பிளஸ், Br மைனஸ். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும். electrophilic addition reactionல ஃபர்ஸ்ட் என்ன ஆட் ஆகும்? அந்த பாயிண்ட் சொன்னேன் நான். H plus H plus ஆட் ஆகும். electrophilic ஆட் ஆகும். electrophilic வந்து ஆட் ஆகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகுமா? ஒரு பை பாண்ட் பிரேக் ஆகுமா? பிரேக் ஆனா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 இங்க H, அடுத்து CH சிங்கிள் பாண்ட் CH2. அப்ப இங்க ரெண்டு வாய்ப்பு இருக்குல்ல. ஒன்னு பிளஸ் இங்க வரலாம், இல்ல இங்க எழுத பாருங்க. CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2. ஒன்னு மைனஸ் இங்க வந்துட்டு பிளஸ் இங்க போலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? Yes sir. இப்ப இங்க சப்போஸ் இதோட அப்படியே HBr ரியாக்ட் என்ன HBr அப்படியே ஆட் ஆகுது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 H. இந்த பிளஸ் என்ன ஆகும்? இந்த பிளஸ் என்ன ஆட் ஆகும்? மைனஸ் ஆட் ஆகுமா? Br ஆட் ஆகும். கேக்குதா? இந்த கார்போகடையோட வீடியோ இல்ல, ஸ்கிரீன் இல்ல. உங்களுக்கு தெரியுதா மேம்? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார். இந்த கார்போகடையோட எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கா? அப்ப என்ன செகண்டரி கார்போகடையா? சோ செகண்டரி கார்போகடையோட டேரக்ட் என்ன ஆளா இருக்கு? ஹச்சும் பிஆர் ஆளா இருக்கு. சோ அதான் அந்த காம்பவுண்ட் வர முடியாது. புரியுதா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்ப இங்க இருக்கிற இந்த கார்போஹைட்ரேட் என்ன டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? பிரைமரி சார். என்னது பிரைமரி? இதுனது பிரைமரி கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? சோ இந்த பிரைமரி கார்போஹைட்ரேட்ல சப்போஸ் அதே ஹெச்பி ஆனா என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 H CH2 and CH2 Br. ஆன்டி மார்க்கான இருக்கு. இது பிரைமரி கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ல இந்த பிரைமரி கார்போஹைட்ரேட்ல ஏதாவது டெர்ஷரி கார்போஹைட்ரேட் இருக்கா இல்லையா? டெர்ஷரி கார்போஹைட்ரேட் இருக்கா இல்லையா?
எப்ப இருக்கு அப்படின்னா இதான் இந்த ஷிஃப்ட். ஓகேங்களா? அதாவது வெயிட் இதை வச்சுக்கோங்க. இது புரியுது? இந்த ஸ்டெப் புரியுது உங்களுக்கு? இது பிரைமரி கார்போரேட்டியா, இது செகண்டரி கார்போரேட்டியா. இப்ப இந்த இதுல இந்த கார்போகேட்டையான்ல இந்த கார்போகேட்டையான்ல இதுல கார்போகேட்டையான் ஆக்சுவலா செகண்டரி கார்போகேட்டையான், இது பிரைமரி கார்போகேட்டையான். இப்ப இங்க இருக்கிற இந்த கச்சு வந்து இங்க ஷிஃப்ட் ஆகி போகும். இது இங்க ஆக்சுவலா இந்த கார்பன் என்ன சார்ஜ் இருக்கு? ஆரமால் போட்டுக்கல, இந்த கார்பன் என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு. அப்ப இங்க இருந்து போறது என்னவா இருக்கும்? நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப கட்சிக்கு மைனஸ் இருந்தா அது பேரு நேம். கட்சி மேல மைனஸ் நேம் என்னது? ஹைட்ரைடு. ஹைட். இது என்னது? 1,2 ஷிஃப்ட்னு அர்த்தம். 1,2 ஷிஃப்ட். அப்ப இங்க இருக்க கட்சி வந்து நியர்பையா இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட் போய் ஆட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 இந்த கட்சி மைனஸ் போனதுனால என்ன ஃபார்ம் ஆகும்? பிளஸ் ஃபார்ம் ஆகும். பிளஸ் CH2 CH3. ஏன்னா இந்த கட்சி ஆட் ஆகும், அதாவது எழுதிக்குவோம் CH2 மைனஸ். அடுத்து என்ன ஆகும்? அப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கார்போஹைட்ரேட் என்ன டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? சார் டெர்ஷரி சார். டெர்ஷரி கார்போஹைட்ரேட். இப்ப இது என்ன பாடாக போகுது? H பிளஸும் Br மைனஸும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 Br CH2 CH3. இது புரியுதுங்களா? அதாவது பாசிபிலிட்டிஸ் பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு காம்பவுண்ட்ல 3 டைப் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பிரைமரியும் ஃபார்ம் ஆகும், செகண்டரியும் ஃபார்ம் ஆகும், டெர்ஷரியும் ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி எப்போ ஃபார்ம் ஆகுது? இங்க கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆனதுனால எது வாய்ப்பு இருக்கு? ஷிஃப்டிங் வாய்ப்பு இருக்கு. என்ன ஷிஃப்டிங் வாய்ப்பு இருக்கு? 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்டிங் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்கிறதுனால என்ன ஃபார்ம் ஆகுது? அந்த செகண்டரி எப்படி மாறுது? டெர்ஷரியா மாறுது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ப்ராடக்ட், அடுத்து இது ஒரு ப்ராடக்ட், அடுத்து இது ஒரு ப்ராடக்ட். இந்த 3 ப்ராடக்ட்ல எது வந்து மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட்? எது வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு? மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் வழியா ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராடக்ட் தான் மோர் பாசிபிலிட்டி எதுக்கு? ப்ராடக்டை ஃபார்ம் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அப்ப இது என்ன பண்ணும்? அந்த மார்கானிக் ரூலை ஃபாலோ பண்ணும். இந்த ரியாக்ஷன் இது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மறுபடியும் சொல்லுவாங்க சார். மேம் புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். புரியுது சார், புரியுது. இப்ப இதுல வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுதுல. என்ன ஃபார்ம் ஆகுது சொன்னேன்? பிரைமரி கார்போஹைட்ரேட், செகண்டரி கார்போஹைட்ரேட், டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த 3ல எது வந்து மோர் ஸ்டேபிள்? டெர்ஷரி. அதுக்கு செகண்டரி லீஸ்ட் அதுக்கு இருக்கும், பிரைமரி இருக்கும். அப்ப இந்த ஸ்டேபிள், அதாவது ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் வழியா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? மார்கானிக்கோ ப்ராடக்ட். இது என்னது? ஆன்டி மார்கானிக்கோ ப்ராடக்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த ரியாக்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, மேல பாருங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிட்டேன். இந்த இருக்குல்ல, இண்டு மார்க் போயிடல. இது என்னது? இது ஆன்டி மார்கானிக்கோ, மார்கானிக்கோ என்ன சொல்லலாம்?
எதை சொல்லலாம் அது வந்து ஆன்டி மார்க்கனிக்காக சார். ஆன்டி மார்கனிக் ரூல். ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். மூணுல எது வந்து ஆன்டி மார்கனிக் ரூல்? ஆன்டி மார்கனிக் ப்ராடக்ட் எது? ஃபர்ஸ்ட் ஆன்டி மார்க்கனிக்கா, தேர்ட் மார்க்கனிக்கா சார். எதுனா தேர்ட் மார்க்கனிக்கா சார். ஃபர்ஸ்ட் அது ஆன்டி மார்கனிக் எது? ஓகே ஓகே, இது வந்து மார்கனிக் ரூல். ஓகே, நான் கேட்கறது எது ஆன்டி மார்கனிக், எது ஆன்டி மார்கனிக் ரூல் ப்ராடக்ட்? ஃபர்ஸ்ட் பிரைமரி. பிரைமரி. புரியுதுங்களா அது மேம்? புரியுதுங்களா அது? நெக்ஸ்ட் போயிடலாமா? டாபிக் முடிச்சுடுவோம். இது புரியுதா உங்களுக்கு? இந்த டாபிக் புரியுதா? இந்த ரியாக்ஷன் புரியுதா? ஓகே சார். அடுத்து எக்ஸாம்பிளா CS3 H single bond CH double bond CS2. இதோட என்ன ரியாக்ட் ஆகுது? HBr with H2O2. அப்ப என்ன ரியாக்ஷன்? ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஹைட்ரோபோரேஷன் இல்ல மேம், ஹைட்ரோபோரேஷன் போரன் இருக்கணும், PH3 இருக்கணும். PH3 இல்ல பாருங்க. சார் இது வந்து ஆன்டி மார்கனிக் ரூல் சார். இது ஆன்டி மார்கனிக் ரூல். ஆன்டி மார்கனிக் ரூல். ஓகேங்களா? இது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3H இது என்னது? அந்த பெராக்சைடு சைக்ளிக் டிரான்சிஸ்டேட். ஓகேங்களா? அது மார்கானிக்ல என்ன ஃபார்ம் ஆகும்? இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் சொல்லி பார்த்தோம்? கார்போஹைட்ரேட் இன்டர்மீடியட். கேட்டீங்களா? இதே ஆன்டி மார்கானிக்ல என்ன பார்த்தோம்? என்ன ஃபார்ம் ஆகும் ஆன்டி மார்கானிக்ல? இருக்குல்ல, பெராக்சைடு சைக்ளிக் டிரான்சிஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்சிஸ்டேட் ஃபார்ம் ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3 CH2H and CH2Br and then CH3 சரிங்க CH3 வரும். CH3H CHBr CH3. ரெண்டுல எது ஃபார்ம் ஆகும் எது ஃபார்ம் ஆகாது? ரெண்டு எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த சைக்கிளிக் டிரான்சிஸ்டேட்ல இருந்து ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் எழுதி போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எது ஃபார்ம் ஆகும் எது ஃபார்ம் ஆகாது? அதான் என்னோட கொஸ்டின். சொல்லுங்க. இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுது? ஆன்டி மார்கானிக் ரூல். ஓகேங்களா? ஆன்டி மார்கானிக் ரூல்ல அந்த பிஆர் ஆகட்டும் நியூக்ளியஸ் சார். அதாவது சொல்லுங்க. 1 to not ஷிஃப்ட் சார். 1 2 ஷிஃப்ட் நடக்காது. இப்ப நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன் சார், இந்த ரெண்டு பேர் எழுதி போட்டுக்கல, ரெண்டுல எது அந்த ஆன்டி மார்கானிக்ல ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகாதுன்னு கேக்குறேன். இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும், செகண்ட் ஃபார்ம் ஆகும் சார். இது ஃபார்ம் ஆகுமா இது ஃபார்ம் ஆகாது? கேட்டுங்களா? ஆமா சார். ஓகே, இப்போ மீத பேருக்கு யாருக்கும் வேற எதுவும் ஐடியா இருக்கா? ஓகே, நான் சொல்லிடுறேன். எப்பயுமே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஒரு ஆன்டி மார்கானிக்கல் ரூலை ஃபாலோ பண்ணி ரியாக்ஷன் பண்ணா அந்த பிஆர் எங்க போய் ஆட் ஆகும்? பிரைமரி பொசிஷன் போய் ஆட் ஆகும். பிரைமரி கார்பன்ல. இப்ப எக்ஸாம்பிளா இப்ப இந்த இடத்துல சாரி ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல வந்து பிஆர் ஆட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல பிஆர் ஆட் ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் எப்படி இருந்திருக்கும்? சிஹெச் பிளஸ் இருக்குமா? கேட்டீங்களா? இதே இது இங்க இருந்து ஆட் ஆகுதுன்னா இதுல அது CH2+ இருக்கும். அப்ப இங்க CH2+, இங்க CH+. அப்ப இந்த CH+ வந்து பிரைமரியா செகண்டரியா? இங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டரி இது செகண்டரி மேம். இங்க காணி ஒன்று சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கு, CH+, இங்கிட்டு CH3 இருக்கு, இங்க CH3 H இருக்கு, இதுதான் இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்ல, இந்த கார்பன் இந்த கார்பன், அப்ப ரெண்டு கார்பன் இருக்கு. அப்ப செகண்டரி கார்பன் கட்டையான், செகண்டரி கார்பன் கட்டையான். இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு அடுத்து இருக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப என்னது? பிரைமரி கார்பன் கட்டையான். ரெண்டு எது ஸ்டேபிள்? இது பிரைமரியா செகண்டரியா? பிரைமரி. பிரைமரி. அப்ப நம்ம ப்ராடக்ட் எது வழியா ஃபார்ம் ஆகும்? லெஸ் ஸ்டேபிள் கார்பன் வழியா தான் ஃபார்ம் ஆகும். எதுக்கு? ஆன்டி மார்கானிக்கு. ஆன்டி மார்கானிக். ஆன்டி மார்கானிக் அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள் கார்பன் வழியா தான் ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட். எது வழியா ஃபார்ம் ஆகாது? அதை விட மோர் ஸ்டேபிள் கார்பன் வழியா ஃபார்ம் ஆகாது. அப்ப எது ஃபார்ம் ஆகாது? இது ஃபார்ம் ஆகாது, இது ஃபார்ம் ஆகும். ஓகேயா? எப்படி புரிஞ்சுக்கீங்க அப்படின்னா, அதாவது அந்த நியூக்ளியோஃபில் பிஆர் இருக்குல்ல, பிஆர் நியூக்ளியோஃபில், அந்த நியூக்ளியோஃபில் வந்து டெர்மினலா போய் ஆடானா, ஓரமா ஆடானா அது என்னது? ஆன்டி மார்கானிக்கோ. ஓகேங்களா? இதே இது டெர்மினல் விட்டுட்டு கொஞ்சம் உள்ள டெப்தா போய் ஆடானா அது என்னது? மார்கானிக்கோ. இப்ப இங்க வந்து டெர்மினல் ஆடா இருக்கா, இங்க கொஞ்சம் உள்ள போய் ஆடா இருக்கு. இது மார்கானிக்கோ ப்ராடக்ட், இது மார்கானிக்கோ, இது ஆன்டி மார்கானிக்கோ. ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே மேம், புரியுதுங்களா? ஆர்கானிக்